டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 எக்ஸாமினேஷன் கடந்த ஜூலை 12, 2025 அன்றைக்கி நடந்தது. இந்த தேர்வில் ஏகப்பட்ட சர்ச்சைகளை வந்து நம்ம வந்து பார்த்தோம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா, இந்த எக்ஸாமினேஷனுக்கான தமிழ் பிரிவில் வந்து பார்த்திங்கன்னா கொஷின்ஸ் ரொம்ப டஃப்பாக இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு தேர்வர்கள் வந்து ஃபீல் பண்ணியிருந்தாங்க. மேலும் இன்றைக்கி இந்த வீடியோவில் டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 தேர்வுக்கான கட் ஆஃப் எவ்வளோ வந்து இருக்கும்னு சொல்லிட்டு ஒரு அனலைசிஸ் வந்து பண்ணியிருக்கோம். அதை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். நீங்கள் எவ்வளோ வந்து இந்த டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 தேர்வுக்கு கட் ஆஃப் வந்து இருக்குன்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து நினைக்கிறீங்க, அதை வந்து மறக்காமல் கமெண்ட்டில் வந்து பதிவிடுங்க. மேலும் நம்மளுடைய யூடியூப் சேனலில் அரசு வேலைவாய்ப்பு மற்றும் டிஎன்பிஎஸ்சி டிஆர்பி உள்ளிட்ட தகவல்களை ரெகுலராக வந்து நம்ம வந்து அப்டேட் பண்ணிட்டு வரோம். மறக்காமல் நம்மளுடைய யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கிற வாட்ஸ்அப் குரூப் லிங்க், அதுக்கப்புறம் டெலிகிராம் லிங்க்கையும் கிளிக் பண்ணி நம்மளுடைய அரசு வேலைவாய்ப்பு குழுவில் மறக்காமல் வந்து இணைங்க. இன்றைக்கி இந்த வீடியோவில் டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 தேர்வுக்கான கட் ஆஃப் மதிப்பெண்கள் எவ்வளோ இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து பார்க்கலாம். டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 எக்ஸாமினேஷன் கடந்த ஜூலை 12, 2025 அன்றைக்கி நடந்தது. இந்த தேர்வில் வந்து பார்த்திங்கன்னா முக்கியமாக வந்து தமிழ் பாடப்பிரிவில் வந்து பார்த்திங்கன்னா கொஷின்ஸ் வந்து ரொம்ப டஃப்பாக இருந்தது. கிட்டத்தட்ட 40க்கும் மேற்பட்ட கொஷின்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப டஃப்பாக இருந்ததாக தேர்வர்கள் வந்து ஃபீல் பண்ணியிருந்தாங்க. அண்ட் நெக்ஸ்ட் இதுக்காக வந்து பார்த்திங்கன்னா போராட்டம் நடத்தி மறுதேர்வு வந்து நடத்தலான்னு சொல்லிட்டு நிறைய சென்டர்ஸ், அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா டிஎன்பிஎஸ்சி தேர்வர்களும் வந்து பார்த்திங்கன்னா போராட்டத்தில் ஈடுபட்டு வராங்க. கிட்டத்தட்ட 2 போராட்டங்கள் இது வரைக்கும் வந்து நடந்திருக்கு. இப்போ இந்த டிஎன்பிஎஸ்சி குரூப் 4க்கு வந்து பார்த்திங்கன்னா கட் ஆஃப் வந்து எவ்வளோ இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து பார்க்கலாம். டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 தேர்வுக்கான கட் ஆஃப் மதிப்பெண்கள் எதை அடிப்படையில் நாங்கள் வந்து கால்குலேட் பண்ணியிருக்கோன்னா, ப்ரீவியஸ் இயர் எக்ஸாமினேஷன், அதுக்கப்புறம் இப்போ நடந்த இந்த எக்ஸாமினேஷனுடைய தேர்வினுடைய கடினத்தன்மையை பொறுத்து நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஒரு அனாலைஸ் பண்ணி ஒரு ஸ்ட்ராட்டஜிக்கல் ரீதியாக வந்து பார்த்திங்கன்னா இந்த அனாலிசிஸ் வந்து மேற்கொண்டிருக்கோம். இப்போ கட் ஆஃப் மதிப்பெண்கள் எவ்வளோ வந்து இருக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜென்ரல் பிரிவினராக இருந்தால் 150+ வந்து எடுத்திருந்தால் கண்டிப்பாக வந்து இந்த பணி வாய்ப்பு வந்து கிடச்சிரும். கம்னல் ரேங்கிங்கில் இருந்தீங்கன்னா 135+ வந்து இருந்தாலே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து பணி வாய்ப்பு வந்து கிடச்சிரும். ஸோ இதுதான் நாங்கள் பண்ண அனாலிசிஸில் கிடைச்ச ஒரு முக்கியமான முடிவு. மேலும் டிஎன்பிஎஸ்சி உள்ளிட்ட தேர்வுகளுக்கு சம்மந்தமான அனைத்து விவரங்களையும் தெரிஞ்சுக்க மறக்காமல் நம்மளுடைய யூடியூப் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.